இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஏன் சொல்ல வரேன்னா, வேதத்தை என்ன பண்ணோம், படிக்க படிக்க தான் என்ன பண்ணோம் நம்மளுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு அதிகாரத்தை எடுத்து நம்ம அதை தியானிக்கும் போது, அதை ஆராயும் போது, அதை நம்ம தேடும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதுக்குள்ளே இருந்து நிறைய நமக்கு வெளிப்பாடுகளை கொடுத்துட்டே இருப்பார். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை படிக்க என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஏன்னா ட்ரை பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணிட்டு வந்தோம், நிறைய பண்ணலை. இன்றைக்கி 20 அதிகாரம் 10 அதிகாரம் வாசிக்க ஆண்டவர் கிருபை தர்றாரு. அல்லேலூயா. அப்போது நம்ம வாசிக்க 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 வேதத்தை நம்ம அக்னியான்னு நம்ம நம்புகிறோம். அல்லேலூயா. வேதம் தான் என்னது, அக்னி. என்னது, இது ஒரு பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த பட்டயத்தை யார் பிடிச்சிக்கிறோமோ அந்த பட்டயத்தினால் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. நமக்கு வருகிற போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்களுக்கு முன்பாக இந்த பட்டயம் முன்பாக போகும்போது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நறுக்கி நொறுக்கி போடுறாரு. அல்லேலூயா. அக்னினால் சுட்டெரித்து போடுறாரு. நம்ம நினைக்கிறோம் நம்ம காரியம் வாய்க்கவில்லையே நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் இந்த வேதத்தை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை எடுத்து நீங்கள் அதை தியானம் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆண்டவர் நிறைய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்திகிட்டே இருப்பார். சங்கீதம் 34:10 சொல்லிக்குது, கர்த்தர் தெருவுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதான். இன்றைக்கி நன்மையெல்லாம் ஏன் நம்மளுக்கு குறைப்படுதுன்னா, நம்மளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறதில்ல, தேர்றதில்ல. காலையில் எழுந்து இன்றைக்கி ஃபங்க்ஷனு, ஒரு வீட்டுக்கு போகணும், என்ன பண்ணுறோம், நைட்டுக்கெல்லாம் தூக்கம் வராதுங்க. நைட்டுக்கெல்லாம் தூக்கமே வராது. ஏன், நம்ம ஃபங்க்ஷன் போகணுமே, அதனால் ரெடி ஆகணும். அந்த சாரீ கட்டலாமா, இந்த ட்ரெஸ் போடலாமா, இந்த ஜுவல்ஸ் வைக்கலாமா, இதை போடலாமா, அதை போடலாமா. நாங்களும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன், அதனால தான் உங்களுக்கு முன்பாக சொல்கிறேன். ஆனாலும் பாரு, அது ஆண்டுக்குள்ளே போக 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 ஆண்டவரே அந்த அழகை நம்மளுக்கு தராரு. அல்லேலூயா. இன்றைக்கி பியூட்டி பார்க் போயிட்டுலாம் அழகுப்படுத்துகிறாங்க, எங்கெங்கே போய்ட்டு அழகுப்படுத்திட்டு வராங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு இருதயத்தில், யார் இருதயத்தில் வாசனை இருக்குதோ அவங்கள அழகாக வச்சுப்பார். அல்லேலூயா. அந்த வசனம் நம்மளை நடத்தும். அந்த வசனம் நம்மளை எங்கே போகணுமோ அங்கே போக சொல்லும். எங்கே போக வேணாவோ அங்கே தடுத்து நிறுத்தும். யாரோட பேசணும் அது கூட நடத்துது. சிலரோட நமக்கு பேசாதபடி தடுத்து நிறுத்துகிற வசனம் கூட நமக்கு நிறைய ஆண்டவர் நம்மளோட பேசுவார். சில இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு இருக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தார்த்தை தள்ளி விட்டுட்டு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அங்கே போயிட்டுன்னு போயிடுறோம். ஆனால் போன பிறகு தான் தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு. ஒரு சில இடத்துக்கு நம்ம போகும்போது ரொம்ப பயபக்தியாக போகணும். ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம எங்கே போனாலும், ஒரு நாள் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், எங்கள் எதிர் வீட்டு சகோதரி நானும் போனோம். அவங்க போக சொல்ல சொன்னாங்க, எங்கள் ஐயா சொன்னாங்க, இப்படியெல்லாம் ஜுவல்ஸ்லாம் போட்டுட்டு போய் நீ ஒன்றும் இல்லாமல் அவங்களோட போகாத அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எப்பா நம்ம யார், நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க, அவங்க நிறைய போட்டுட்டு வருவாங்க, நம்ம ஒன்றுமே இல்லாமல் தான் போகும். ஆனால் அந்த இடத்துல போகும்போது பாருங்கள், நாங்கள் போகும்போது நினச்சிட்டே போனேன், இவங்களாம் இப்படிலாம் போட்டு வராங்க, நம்ம சாதாரணமாக போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க, நம்ம முகத்தில் என்ன இருக்குது, கலை இருக்குது, அந்த நகை போட்ட மாதிரி அழகு நம்மக்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கோம். அந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு உக்காந்த உடனே மேலேருந்து எனக்கு மைக்கு வருது, அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்கன்னு. அல்லேலூயா. இந்த இடத்துல போய் பாட்டு பண்ணிக்க சொல்ல அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, என்னெல்லாம் மேலே கூப்பிட மாட்டாங்க, உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னாங்க. உங்களெல்லாம் ஒரு நாள் கூட என்ன பண்ணுறதில்ல, இதுமாரி மேலே கூப்பிட்டு மேடையில் வச்சு உங்களால் வைக்க மாட்டாங்க, உங்களை வைக்கிறாங்க பாரு அப்படின்னாங்க. அதான் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கும் உலகத்தாக இருக்குல்ல வித்தியாசங்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பிள்ளையாக இருந்தோம்னா தினமும் நம்ம ஒரு வேதத்தை, ஒரு அதிகாரத்தை வாசித்து ஜெபித்து விட்டு நம்ம வெளியே போகணும். ஏன்னா முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. முதல் ஆண்டவருடைய முகத்தை நம்ம பார்க்கணும். இது தான் அவருடைய முகம். இதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர்
இது யார் பார்க்குறவங்களோ அவங்க முகம் அழகாக வரும். ஹல்லேலூயா. இது யார் வாசிக்கிறவங்களோ அவங்க இருதயம் சுத்தமாகும். நம்ம வந்து எல்லாருமே சுத்தவான்கள் சொல்கிறதுக்கு வரல, எல்லாருமே அசுத்தந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இந்த வசனம் போய் 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 நம்மளை என்ன பண்ணுது, அசுத்தந்து நம்மளை தூக்கி எடுக்குது. ஹல்லேலூயா. நம்மளை இன்னும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்குது. நம்ம காரியங்கள்லாம் பார்க்கும்போது பின்னாடி திரும்பி நம்ம எப்படி இருந்தோம் ரட்சிக்கப்படாதப்போன்னு நினச்சி பாருங்கள். கொஞ்சோடு நம்ம எந்த நிலைமையில் இருந்து இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தா ஆண்டுக்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. எவ்வளோ நம்ம கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளோ பாதையை கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளோ அசுத்திலேருந்து ஆண்டு நம்மளை தூக்கி வந்திருக்கிறாரு, எவ்வளோ இருளிலிருந்து நம்மளை தூக்கி வந்துக்கிறாரு, எவ்வளோ துக்கத்துலேருந்து நம்மளை தூக்கி வந்துக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். அல்லேலூயா. நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் கூட போதாது. இந்த வசனங்கள்லாம் நாங்கள் வாசிக்க, நானும் எங்கள் வீட்டுக்காரர் எழுந்து காலையில் உட்காருவோம். அதை வாசித்துட்டு காலையில் எழுந்து வாசி முடிச்சுட்டு திரும்பி என்ன பண்ண வேலை செஞ்சுட்டே இருப்பேன். அந்த வசனம் ஞாபகம் தான் வரும். இந்த வசனத்தை நம்ம எப்படி இதில் ஒரு வார்த்தை இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் ஞாபகம் வருமா கண்டி. அந்த டேப்லெட் சாப்பிட்ணும். நான் எனக்கு வந்து மெடிசன் நிறைய கொடுப்பாங்க டாக்டரு. இதை சாப்பிட்ணும் அது சாப்பிட்ணும் சொல்லுவாங்க. எங்கள் ஐயா சொல்லி எல்லாத்தையும் வச்சுட்டு போவாங்க. ஓகேன்னு சொல்லிவிடுவேன். போயிட்டு வரத்துக்குள்ளே என்ன பண்ணுவேன், அது அப்படியே இருக்கும். ஆனால் வேதத்துக்குள்ளே நிறைய வசனங்கள் எடுத்து எழுத ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கி அதனால தான் அவங்க முன்பாக என்னை கொண்டு வந்தார் எங்களை. இந்த அளவுக்கு நாங்கள் வர்றதுக்கு காரணமே இதுதான் எங்களுக்கு பிரியம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த 1189 அதிகாரம் இருக்குது பைபிளில். இந்த 1189 அதிகாரத்தை நான் எழுதிட்டு நாங்கள் 2 பேரும் எடுத்து இதை வாசிட்டு நாங்கள் வெளியே வந்தோம். இந்த பைபிள் பார்க்குறோங்க, இந்த பைபிளை கேட்டாங்க. அல்லேலூயா. அதுவும் எல்லார் பைபிள் மேலே கண்ணு வைக்கல, என் பைபிள் மேலே மட்டும் கண்ணு வச்சு கேட்டாங்க. எந்த குடும்பத்துக்குள்ளே இந்த பைபிள் போச்சு அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் இந்த அவ்வளோ விக்கலத்துக்கு வெளியே போட்டு அந்த குடும்பம் ரான்சான் எடுத்து இன்றைக்கி சாட்சியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் இந்த பைபிளை ரொம்ப ரொம்ப நேசிப்பேன். ஆனால் நீங்களும் என்ன பண்ணணும், பைபிளுக்கு முதலிடம் கொடுக்கணும். எதுக்கு கொடுக்குறோமோ இல்லையோ இந்த பைபிளுக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணிச்சிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சித்தம் எதுவுமே இருக்கக்கூடாது, அவர் சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தேட்டே இருக்கணும். எப்பொழுதும் காலையும் மாலையும் வேலை எப்பொழுதும் என்ன பண்ணோம், உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த வேதத்தை எத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க, யார் சொல்ல முடியும்? இந்த 66 புஸ்தகத்தை எத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க? 40 பேர். நல்லா ஐயாக்காக நல்லா கைத்தட்டுங்க. 40 பேரும் நிறைய டிகிரி படிச்சுங்கல்ல, நிறைய படிச்சுங்களே, படிப்பறிவு இல்லாதவங்க, மெய்ப்பர்கள், ஆடு மேய்ச்சிங்க, மீன் பிடிச்சிங்க, இவங்க தான் இந்த புக்கை என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. எவ்வளோ இல்லையா? ஆனால் இன்றைக்கி நம்ம எவ்வளோ படிச்சிருக்கிறோம், ஆனால் இதுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறோம் அவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் அவங்க வந்து எப்படி இருக்காங்க, படிப்பு இல்லாதவங்க இந்த பைபிளை எழுதியிருக்கிறாங்க, நமக்காக எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஹல்லேலூயா. இது நம்ம படிக்கும்போது நமக்கு நம்மளோட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நினைக்கிறோம் நம்ம நிறைய படிப்பு இல்லையே, நம்மக்கிட்ட அழகு இல்லையே, நமக்கு எப்படி இல்லையே நம்ம யோசிக்கிறோம். படிப்பு இல்லாதவங்க தான் இந்த வேதத்தை எழுதுனாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். இந்த வேதத்தை என்ன பண்ணோம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிக்கணும். இதுக்கு நல்ல ஒரு முதல் இடத்தை நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கணும். கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளோட பேசுவார். அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்களா, தினந்தோறும் வேதத்தை ஆராய்ச்சி பார்த்துட்டே இருந்தாங்களாம். அதனால தான் அவங்க யாரு, நற்குணசாலிகள். இன்னைக்கு நம்மளாம் எப்படி இருக்கிறோம், நற்குணசாலிகளாக இருக்கிறோமா? வேதம் படிக்க தெரியும், ஆனால் என்ன பண்ண முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, நேரம் இல்லை. நிறைய என்ன பண்ணுறோம், நேரம் நம்ம தான் நேரத்தை தேடி போகணும். மக்கடி நேரம் நம்மளை தேடி என்ன பண்ணாது, வராது, ஒரு நாளும் வராது. ஆனால் நம்ம வேதத்தை தேடி நம்ம போகும்போது அந்த நேரத்தை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா. இப்போது குணசாலியில் யார்? 25 ஆதியாகமம் 27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அல்லேலூயா. யாக்கோபு எப்படி இருந்தாரா, குணசாலியா. வேதத்தை ஆராய்ச்சிங்க எப்படி இருந்தாங்க, நற்குணசாலிகளா.
ஆனால் வேதத்தை அந்த யாக்கோப்பு இருந்தாரா ஒரு குணசாலி. ஏன் ஒரு குணசாலி இருந்தனா இரவெல்லாம் ஆண்டவர் பாத்துல காத்திருந்து ஜெபித்தார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருந்தார். அடுத்து ரூத் 3:11. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவை எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா. யார் ரூத் குணசாலின்னு யாருக்கு தெரியும்? ஊருக்காருக்கு ஃபுல்லாக தெரியுமா? நம்ம இருக்கிற ஊரில் நம்ம பற்றி என்ன தெரியும்? நம்ம இருக்கிற ஊரில் நம்ம இருக்கிற சொந்தக்கார் மத்தியில் நம்மளை பற்றி என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஐயோ இவங்களா, என்ன பண்ணாத, அவங்ககிட்ட போகாதீங்க, ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம குணசாலின்ற பேர் எடுக்கணும். இது ரொம்ப நாள் ஆகும். வேண்டாத பேர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரே வார்த்தையில் பேரை கெடுத்துறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நிறைய வார்த்தை நம்ம சேர்த்து நல்ல பேர் வாங்க நிறைய நாட்கள் வரும். அல்லேலூயா. அந்த பேரை நம்ம வாங்கிறதுக்கு இந்த பைபிள் தான் நம்மளுக்கு அந்த பேர் வாங்கித்தரோம். அல்லேலூயா. அதே போல் சங்கீதம் 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஐயா கரெக்டாக சொல்லிட்டாரு. அந்த சவுண்டு உங்களுக்கெல்லாம் கேட்கணுன்றதுக்காக வாசிக்க சொன்னேன். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் வேதத்தில் தியானமான மனுஷன் பாக்கியவான். இந்த வேதத்துக்குள்ள 150 இடத்துக்கு மேலே பாக்கியவான்கள் எழுதியிருக்கு. எத்தனை? 150க்கு மேலே. ஆனால் பாக்கியவதிகள் மட்டும் எத்தனை பேர்? யார் சொல்ல முடியும்? 7 இடத்துல தான் இருக்கு. எத்தனை? இந்த ஃபுல் பைபிள் அந்த 66 புஸ்தகத்துலேயும் 7 இடத்துல தான் பாக்கியவதி என்ற அந்த வார்த்தை வந்திருக்கு. ஒன்லி பாக்கியவதி அப்படின்ற வார்த்தை எங்கன்னா 7 இடத்துல இதில் வந்திருக்கு. அப்போது பாக்கியவதிகள் எவ்வளோ பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவாங்களாம். உண்மை உள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறும். அப்போது பரிபூர்ணம் 7 பரிபூர்ணம். அப்போது ஏன் நான் இது பண்ணி பார்க்குறேன், இன்றைக்கி லேடிஸுங்க பேரில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வரும், ஆனால் ஜென்ஸுங்க நிறைய வருது இல்லையா? ஆனால் சபைங்களுக்கு போகும்போது லேடிஸ் தான் நிறையா இருப்பாங்க, ஜென்ஸுங்க குறைஞ்சிருக்காங்க. மன வருத்தமாக நான் எங்கே ஜவ் பண்ணிகிட்டே போய்தான் எஸ்ப்பா குடும்பமாக வரணும்ப்பா. ஏன்னா நாங்கள் குடும்பமாக போகிறதுனால எல்லாம் குடும்பமாக வரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இது நிறைய ஜவ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் நிறைய லேடிஸ் வரும். ஆனால் இது பைபிளில் பார்க்கும்போது கொஞ்சம் இடத்துல தான் லேடிஸ் பேர் இருக்கும். ஏன் கொஞ்சம் இடத்துல இருக்கு? நம்மள என்ன சொல்லுவாங்க டக்குன்னு இடத்த பண்ண, நீங்களா பலவீன பாண்டோம், நீங்களா உங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, நீங்களா அப்படின்லாம் பேசியிருக்காங்க இல்லையா? நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் பாரு, ஃபஸ்ட்டு ஏசப்பா உயிர் தெரிந்தது யார் ஃபஸ்ட்டு போந்து? மரியாள் பெண் தான் போயிட்டு என்ன பண்ணாங்க? அந்த கல்லறைக்கிட்ட போயிட்டு தைரியமாக நின்னாங்க இல்லையா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? தைரியம் இல்லாமல் நிற்கிறோம். நம்மளுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கணும். அல்லேலூயா. நல்ல ஒரு தைரியத்தை குடிக்கணும், நல்ல வேதத்தை வாசிக்கணும், அநேகருக்கு செபிக்கணும். எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, திகில் அடையக்கூடாது. எல்லாவற்றையும் அவர் மேலே வச்சுட்டு நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம காரியங்களில் அவர் பொறுப்பு எடுத்துக்கொள்வார். நான் 25 கிலோலேருந்து மறிச்சுன்னு டாக்டர் தூக்கி போட்டேன். என்ன இந்த நாளுக்கு முன்பாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா, நீங்கள்லாம் என்னது எவ்வளோ ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்குறாரு இல்லையா? ஆண்டவர் மறைச்சிடுவாங்க, தூக்கின்னு போயிடுங்க, வைக்காதீங்கன்னு சொன்ன என்னைக்கு இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு முன்பாக என்ன நிற்க வச்சுக்கிறாருன்னா, உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருக்கு. இன்னும் நல்ல சுகத்தை கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்வாராங்க. ஜெபம் பண்ணலாமா? அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. இந்த அருமையான நாளில் கூட ஏசப்பா, இந்த மாலை வேளையில் சுவாமி அப்பா, நாங்கள் ஒன்று கூடி ஒரு மனதோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் ஒரு மனதை நீ பார்க்கிற தேவன், உமக்கு நன்றி சொல்லுகிறையா. லீதியாளின் இருதயத்தை திறந்த தேவன் நீங்கள் ஏசப்பா. இந்த நாட்களில் மனக்கண்கள் திறக்கப்பட்டு இந்த வேதத்துக்கு முக்கிய இடத்தை கொடுக்கும்படியா, உம்முடைய பாதத்துக்கு முக்கிய இடத்தை கொடுக்கும்படியா என் பிள்ளைகள் ஒவ்வொரு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. மனக்கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. உம்முடைய அதிசயங்களை காண எங்கள் மனக்கண்களை திறந்து கொடுங்க ஏசப்பா. இந்த கடைசி நாட்களில் அப்பா, எங்கே போனாலும் அந்த வார்த்தைகள் எங்களுக்கு வேதனையும் துக்கத்தையும் கண்ணீரையும் கொடுக்குற வார்த்தைகள் தான் எங்களுக்கு முன்பாக வருக்குதுப்பா. ஆனால் உம்முடைய வார்த்தையில் சந்தோஷம் உண்டுப்பா, உம்முடைய வார்த்தையில் சமாதானம் உண்டு, உம்முடைய வார்த்தையில் மகிழ்ச்சி உண்டு, உம்முடைய வார்த்தையில் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் சந்தோஷம் மேல் சந்தோஷம் அடைய என் தேவன் தம்முடைய வார்த்தை எங்களுக்காக எழுதி கொடுத்துருக்கீங்க.
இதை நாங்கள் அந்நிய காரியமாக நினைக்காதபடி உம்முடைய வேதத்தை நாங்கள் நேசிக்கவும், இதன் மேல் நாங்கள் பிரியமாக இருக்கவும், எங்கள் ஒவ்வொருக்கு தேவையான கிருபைகளை தரும்படி உம்முடைய அன்பின் கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த நாளில் வந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் நோக்கி என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே என்று சொல்லி அழைக்கும்படியா எங்களை உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கென்று பிரித்தெடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை அப்பா வாழ்த்துக்கிறீர். அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய வாழ்த்துதலின் சத்தம் எங்கள் காதுகளில் தொனித்து கொண்டே இருக்கட்டும் ஐயா. அப்பா மரியாளை ஆண்டவரே அவள் வீட்டுக்குள்ளே போய் அப்பா ஸ்தோத்திரம் மரியாளை வாழ்த்தின தேவன் எங்களையும் வாழ்த்தும்படி உடைய அன்பின் கருத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த ஜீவன வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் உடைய வார்த்தையின் சத்தம் எங்கள் இருதயத்தில் வந்து கொண்டே இருக்கட்டும் ஐயா. கிருபை தாங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்த பிள்ளைகளுக்காக நன்றி, இன்னும் வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறையா. அவர்களும் வந்து சேர்ந்துக்குள்ள என் தேவன் கிருபை செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாள் கூட அருமையான பாஸ்டருக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம், பாஸ்டர் அம்மாக்கா ஜெபிக்கிறோம். கொடுத்த அருமையான 2 பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திரையா. அருமையான குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தை நீட்டி நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. அவருடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். தேவைகளை அறிந்து அதை அப்பா ஸ்தோத்திரம் அதை திருப்பி தரும்படி உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பூரண சமாதானம் அவளுக்குள்ள உண்டாகட்டும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கிருபையும் சத்தியத்தும் எப்போது இருதயமால பலகைகளை எழுதி கொள்ள ஏசப்பா அந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை அவர்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், விடுதலை கொடுக்கட்டும், சத்துரு வெட்கப்பட்டு ஓடட்டும். அந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஒரு ஆயுதம் கூட வாய்க்காத படிச்சீங்கப்பா. உங்களுடைய கிருபை அந்த குடும்பத்தை சூழ்ந்து பாதுகாத்து கொள்ளட்டும். கிருபையினால் மூடும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரையா. நீர் கொடுத்த எல்லா விடுதலைக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் விடுதலையோடு அப்பா அந்த அருமையான குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. அடிமையை அடியானை கூட தாழ்த்துக்கிறப்பா. இந்த நாளில் இன்னும் எங்களோடு பேசுங்க. இந்த வார்த்தைகளை, இந்த புதை பொருள்களை நாங்கள் கண்டுகொள்ள, அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து நீ பேசப்படிய அதற்கா ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கணும்ப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிழும் ஒரு கெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க வசனத்தை கேட்பதற்கு? இனிமேல் நம்ம வசனத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அதிகமாக செபிக்க வேண்டியது அவசியம். 3வது நல்லா துதிப்பது முக்கியம். கர்த்தருடைய ஊழியங்களே நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளால் முடிந்த அளவுக்கு ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை என்ன செய்யணும், தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். இந்த நாளில் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தையிலே அதிகமாக சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் வளரும் போது தான் சபை வளரும். புரியுங்களா? ஒரு கம்பெனி வளருதுன்னா அந்த கம்பெனிக்குள்ளே பொருள் நல்லா இருந்தால் தான் அந்த கம்பெனி வளர்ந்துனே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம சபை வளரணுன்னா இந்த சபைக்குள்ளே எப்படி இருக்கணும், வளர்ச்சி உண்டாகனா நம்ம சத்தியத்தை அறிஞ்சிருந்தால் சத்தியம் நம்மை சபையை உயர்த்தும். அதான் ஆண்டவர் சொல்கிறார். அதனால் அவனுடைய வார்த்தையை நம்ம கேட்போம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியா 44ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். அல்லேலூயா. நம்ம அவருடைய ஜனங்கள். அல்லேலூயா. நம்மளாம் யாருடைய ஜனம்? அப்போ பரிசுத்தம் என்ன, பரிசுத்தம் இல்லாததுக்கு நம்ம முதல் தெரிய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளரணும்னா பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கு என்ன இருக்கணும், வித்தியாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வந்து ஒரே நாளில் வராது. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பரிசுத்தத்தை அங்கன்னா சொல்லப்பட்டது பாருங்கள், என் ஜனத்துக்கு போதித்து என்ன செய்யணும், என் ஜனத்துக்கு போதித்து. அப்போ ஜனத்துக்கு போதித்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு டீச்சிங் பண்ணு. வேதத்தில் பார்த்தீங்கன்னா போதிக்க வேண்டியது வேறு, உபதேசிக்க வேண்டியது வேறு, பிரசங்கம் பண்ண வேண்டியது வேறு. அல்லேலூயா. இப்போ நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன்னா உங்களுக்கு போதிக்கிறேன்னா உபதேசிக்கிறேன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் போதிக்கிறேன்னா இல்லை நான் வந்து உபதேசிக்கிறேன்னா நான் வந்து உங்களுக்கு
பிரசங்கம் பண்ணுறேன். போதிக்கிறீங்க. நான் வந்து போதிக்கணும். சபைக்கு உள்ளே வந்து 2 காரியம் தான் நடக்கணும். இங்கே வந்து என்ன பண்ண முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது. சபைக்கு வெளியே தான் நம்ம என்ன செய்கிறோம், பிரசங்கம் பண்ணுறோம். அல்லையா? சபைக்கு வெளில பிரசங்கம் நடக்கும். ஆனால் சபைக்கு வெளியே நம்ம என்ன செய்ய போகிறோம், சபைக்கு வெளியே பிரசங்கம் நடக்கும். தேவனை அறியாத ஜனங்களுக்கு தான் நாம் பிரசங்கம் பண்ணுறோம். ஆனால் தேவனை அறிந்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யறதில்லை, நல்ல போதனைகளை அறிய வேண்டும், நல்ல உபதேசம். நீதிமொழிகள் 9:9 நீங்கள் வாசிக்கும் போது, ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, ஞானமுள்ளவனுக்கு என்ன செய், போதகம் பண்ணு. அடுத்தது, நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு. அப்போது ஞானமுள்ளவனா யார், கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களாம் யார், கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான் ஞானவான்கள். அல்லேலூயா. அதே போல் நீதிமானுக்கு என்ன செய்யணும், உபதேசம் பண்ணணும். அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கணும், பைபிளில் போய் திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். வசனத்தை நல்லா நீங்கள் கண்ணால் பார்த்து காதால் கேட்டு இருதயத்தில் உணர்ந்து 100 மடங்கு பலன் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ எடுத்த பிறகு நம்ம பலன் உண்டாகாது. ஃபஸ்ட்டு விதைக்கிறோம், அப்புறம் அறுக்கிறோம், அப்புறம் புசிக்கிறோம். அல்லேலூயா. எடுத்த பிறகு நம்ம விதைக்காமையே அறுக்க முடியாது, அறுக்காமையே புசிக்க முடியாது. அப்போ எல்லாமே அப்படி தான் ஆண்டவருக்கு கண்டினியூ வச்சுருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வசனத்தை கேட்கணும், அதை இருதயத்தில் உள் வாங்கணும், அதுக்கு பிறகு அதை தியானிக்கணும், அப்புறம் தான் நீ பலன் கொடுக்க முடியும். சும்மா கேட்டுட்டு போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை வராது. 30 வருஷம் ஆனாலும் 40 வருஷம் ஆனாலும் தடுமாற்றம் இருக்கும், வரிகளை போக முடியாது, பேர் மட்டும் தான் கல்லறை வரைக்கும் போவோம், ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து கரெக்டாக நியாயம் தீர்த்துருவார். தேவன் வந்து அவர் பட்சிக்கிற தெய்வமாக இருப்பார், இரக்கமுள்ள தேவனமாக இருப்பார். அல்லேலூயா. நியாய தீர்ப்பில் இரக்கம் வந்து கிடைக்காது. புரியுது? இப்போ தான் இரக்கம், இப்போ தான் கிருபை, இப்போ தான் வந்து நான் உனக்கு கிருபை தரேன், பைபிளை வாசித்தேன். நம்ம கிருபை என்பது வேதத்தை வாசிக்கிறது தான் கிருபை வேணும், ஜெபிப்பதற்கு கிருபை வேணும். அநேக என்ன சொல்லுவாங்க, நான் இஷ்டம்போது சுற்றி நிற்பேன், எனக்கு என்னோடய கிருபை இருக்கும் அப்படின்வாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் எதுக்கு கிருபை தராருன்னா, அதாவது நீ அவருடைய சித்தத்தை செய்யணும். புரியுங்களா? அப்போ கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக என்ன செய்யணும், கிருபை நமக்கு கொடுக்குறாருன்னா சத்தியத்தை அறிவதுக்கு தான் கிருபை. அல்லேலூயா. ஆண்டவரை அறிந்து கொள்வது தான் கிருபை. அப்போ இதெல்லாம் வந்து படிப்பு அறிவு இல்லாததான் ஆண்டவர் பைபிளை எழுதினார். நம்ம சில படிச்சிட்டதுனால, கொஞ்சம் நமக்கு பணம் வந்ததுனால, நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கிறதுனால, கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் தெரியுதுனால, அதனால் நம்ம வேதத்தை அறிய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்வார், நமக்கு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன். அப்போ என்னென்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். புரியுங்களா? ஒரு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். அப்போ அவர் தான் நமக்கு போதிக்கிறவர். அப்போ எப்படி போதிக்கிறார், நீங்கள் வந்து இப்போ உட்காந்து கேட்குறீங்க, நான் வந்து போதிக்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறாரு, எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்கிறாரு, நீ அவங்களுக்கு போதி, உபதேசம் பண்ணு. கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்க, கேட்கக்கூடிய ஆவியானவர் சொல்ல, நீ கேட்டு பெற்றுக்கொண்டு நீ என்னை பற்றி என்ன செய், வாழு, சுவிசேஷ அறிவி, எல்லாமே சொல்லுவார். அப்போ உட்காந்து கேட்குறோம். நீங்கள் கேட்கக்கூடிய ஆவி பெற்றவங்க, நாங்கள் பேசுகிற ஆவி பெற்றவங்க, அவ்வளோதான். அல்லேலூயா. இதுக்கு வந்து என்ன இல்லை, 2 பேருக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரு. நீங்கள் இடம் கொடுக்கும் போது நீங்கள் வளர்ந்துனே இருக்கிறீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். அப்போ நீங்கள் அறிவியலை வந்து விருத்தி அடையணும், ஞானத்தில் என்ன பண்ணணும், ஞானத்தில் தேரணும், அறிவில் விருத்தி அடையணும். இந்த 2மே என்ன செய்யணும், இந்த ஞானமும் அறிவும் நமக்கு எங்கே போனாலும் பக்கத்தில் இருக்கும். அல்லேலூயா. அநேக வேதத்தை நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது இந்த ஞானமும் அறிவும் கூடவே வரும். புரியுதுங்களா? வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா.
கொலோசர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வேதத்தை திறந்து பார்க்கணும். புரியுங்களா? என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு அந்த வசனத்தை கவனிக்கணும். கொலோசியர் 2:3னா நீங்கள் உடனே பைபிள் என்ன பண்ணணும்? 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை போய் பார்க்கணும். அப்போது அவருக்குள்ளாம் யார்? கிறிஸ்துக்குள் என்ன இருந்ததா? அறிவு இருக்கு, ஞானம் இருக்குது. ஞானமும் அறிவும் இருந்தது. அது வந்து என்னாவது? அந்த ஞானமும் அறிவும் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அல்லையா? அப்போ ஞானம் அறிவு வந்து இன்றைக்கி நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் இல்லை அப்படின்னா, ஏன் அது வந்து இல்லைன்னா வளர்ச்சி இல்லாத இருக்கிறதுனா, வளர்ச்சி இல்லாத ஞானம் வளராது. பைபிளை வாசித்து அதை தியானித்து அதை ஆராய்ந்து அதற்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும்னா நமக்கு ஞானம் வந்துடுது, அறிவு வந்துடுது. அல்லையா? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் டைரெக்டாக ஆண்டு ஞானத்தை கொடுத்தாரு. அப்போ வேதம் இல்லாத ஒரு காலகட்டம். நான் இல்லை, வேதம் கையில் இல்லாதனால டைரெக்டாக ஒரு மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்துட்டாரு, அறிவு கொடுத்துட்டாரு, புத்தியை கொடுத்துட்டாரு, பரிசுத்த ஆய்வு கொடுத்துட்டாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அழகாக அந்த எதை ஆண்டவர் உண்டாக்க சொன்னாரோ ஒரு ஆசாரி கூடாரத்தை உண்டாக்குனா கரெக்டாக உண்டாக்கிட்டாங்க. புரியுங்களா? ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஆண்டவர் நமக்குள்ளே வந்து இந்த ஞானம், இந்த அறிவு, இதெல்லாம் எதை குறிக்கிறது? பொக்கிஷத்தை குறிக்கிறது. அல்லையா? அப்போ ஞான அறிவு தான் பொக்கிஷம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பொக்கிஷம் சேர்த்து வச்சுக்கலான்னு கேட்பார் ஆண்டவர். அப்போ உங்களுடைய பொக்கிஷம் ஒன்று பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும். அப்புறம் எங்கே சேர்த்து வைக்கணும்? பரலோகத்தில் சேர்க்கணும். அப்போ பிள்ளைங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வச்சுக்கலாம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தானே இருக்கும் இருக்குது. அப்போ பொக்கிஷனை நம்ம என்ன பண்ணுறோம்? பணம், பொருள் தான் பொக்கிஷன். அது ஒன்று தான் நமக்கு வந்து லிட்டராக தெரிகிறது. ஏன்னா இதெல்லாம் வந்து பொக்கிஷம் கிடையாது. பணம் பொருள்லாம் வந்து பொக்கிஷம் கிடையாது. ஞானம் இருந்தால் உனக்கு எல்லாம் பொக்கிஷம் உங்கள்கிட்ட கொடுப்பாரு. சரீரமான பொக்கிஷம் கொடுப்பாரு. இரண்டாவது உன்னுடைய பொருளாதார பொக்கிஷத்தை தருவார். அதை எப்படி உபயோகப்படுத்தக்கூடிய ஞானம் இருந்தால் தான் அதை கொடுப்பார் ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஏன் கொடுக்குறது அப்படின்னா, ஆண்டவர் வந்து பொக்கிஷம் உள்ளபடியார். அப்போது தேவனுடைய ஞானம், கிறிஸ்துடைய ஞானம் தான் பொக்கிஷம். அல்லையா? ஏன் இந்த ஞானம் அப்படின்னா, இந்த ஞானம் எதற்காகனா கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு ஞானத்தில் தான் நம்ம அறிய முடியும். அந்த அறிவினால் தான் நம்ம அறிய முடியும். அப்போ கடைசி நாட்களில் பிசாசு எப்படின்னா என்னென்ன பண்ணுவான் அப்படின்னு அந்த ஞானம் இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? இந்த உலகம் என்ன செய்யுது தெரியாது. நாளைக்கு சுனாமி வரப்போதுனா உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு பூகம்பம் வரப்போதுனா தெரியாது. நாளைக்கு ஒரு பூமி அதிர்ச்சி வர தெரியாது. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? நிறைய சபை கிறிஸ்துவங்க போயிட்டு அதை சிக்கிப்பாங்க. புரியுங்களா? அந்தமானில் ஒரு பெரிய சுனாமி வந்தது. அப்போ சபையை சர்ச்சை நடத்தின்னு தான் இருக்கிறாங்க. காலையில் சுனாமி வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. டெய்லி எப்போதும் பாரம்பரியாக போயிட்டு என்ன பண்ணுறாங்க? சர்ச்சை நடத்தியிருந்தாங்க. அதில் அந்த ஃபாஸ்ட் மட்டும் தான் தப்பிச்சார். மீது எல்லாமே அழிஞ்சிட்டாங்க. சபையை அப்படியே மூடிடுச்சு. ஏன் முடியுதுன்னா எல்லாம் வந்து எதுக்கு வந்து உட்காந்து ஏதாவது அற்புதம் நடக்குமா, ஏதாவது எனக்கு கிடைக்குமா, எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஏங்கி எதை கொடுப்பாரான்னு தான் வராங்க தவிர, ஆனால் தேவனுக்கு என்ன கொடுக்க போகிறான்னு அது தெரியல. புரியுங்களா? கை நிறைய சம்பளம் வாங்கி நீ கொடுக்கறதை வச்சு ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? இந்த வானத்து பூமி கட்ட மாட்டார். இல்லையா? எல்லாமே பூமி அவருடைய பாதப்படி, வானம் ஒரு சிங்காசனம், பூமியெல்லாம் அவருடைய நிறைவு. அவர் வந்து ஐஸ்வர்யிலே தேவன், அவரை போல் ஒரு தேவன். ஆனால் அந்த தேவனை அறிவதற்கு நம்ம கையில் வேதம் இருக்குது, உலக மக்களுக்கு வேதம் இல்லை. அப்போ இந்த வேதத்தை ஏன் அறிய முடியலைன்னா ஒன்று நம்ம இதில் வளரணுன்னா இதுக்கு டைம் கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும். புரியுங்களா? அப்போ தான் வளர முடியும். புரியுங்க? இது ஒரு எடிகோ மாதத்துக்கு ஒரு நாள் வாசிக்கிறது, அப்புறம் டைம் கிடைச்சா வாசிக்கிறது, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சண்டே மட்டும் வந்து வாசிக்கிறது. அதில் வச்செல்லாம் ஒரு மனுஷனை ஆண்டவர் பொக்கிஷமுள்ள மனுஷனை மாற்ற முடியாது. அல்லையா? கர்த்தருடைய அனுதினமும் சபை வளரணும். என்ன செய்யணும்? அனுதினம் அப்படின்னு ஒரு வாசனை இருக்குது. எங்கே இருக்குது? வாசிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 46 கூட வாசிக்கலாம். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பப்பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் அனுதினம் தரித்திருந்தாங்க. இது தேவனுடைய ஆலயம் இல்லையா? இது தேவனுடைய ஆலயம். அனுதினமும் நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் என்ன செய்யணும்? அப்பப்பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடில்லாத இருதயத்தோடு என்ன செய்திருக்கிறாங்க? போஜனம் பண்ணி 47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலையும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அனுதின சபையிலனா அனுதின சபை திறந்திருந்தது. நம்ம சபை கதவு என்ன பண்ணிட்டோம்?
சபைக்கு கதவு போட்டு வச்சுருக்கிறோம். அல்லையா? அப்போ ரட்சிக்கப்படுறவங்க வரவே மாட்டாங்க. ரட்சிக்கப்படுறவங்க அனுதினம் சபைக்கு வரணும்னா என்ன செய்யணும்? சபை என்ன பண்ணணும்? ஆலயம் என்ன செய்யணும்? திறந்து இருக்கணும். அப்போ இந்த ஆலயம் என்பது தேவன் உலாவுகிற இடம். நம்ம என்ன பண்ணுறோம்? வாரத்துக்கு ஒரு நாள் சடங்காச்சாரமாக ஆயிடுச்சு. இப்போ அது மாதிரி இங்கே தான் ஆட்சியில் உலகமெல்லாம் சபைன்னு ஆயிடுச்சு. வாரதோறும் என்ன பண்ணுறாங்க? எங்கேயோ சில சபை தான் ஆலயம் தான் திறந்து இருக்குது எப்பவுமே. ஆனால் நம்முடைய ஆலயம் எப்படி இருக்குது? மூடப்பட்டிருக்குது. நம்ம எப்போ வேணுமோ நம்ம யூஸ் பண்ணுறோம், அப்புறம் மூடிட்டு போயினே இருக்கிறோம். அல்லையா? ஆனால் தேவனுடைய ஆலயம் என்பது அனுதினம் என்ன பண்ணியிருக்கணும்? திறந்து இருக்கணும். நம்ம தான் சபை. ஆலயம் இது. இந்த ஆலயம் திறந்து எப்பவுமே துதித்து பாடி சோமனிங்கன்னு ஜனங்க வந்துங்கன்னு போயின்னு நம்முடைய வேலை வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வசந்த கேட்டு அப்புறம் உலகெல்லாம் போய் நம்ம வேலை செய்யணும். அல்லையா? எப்போல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, புரியுங்களா, அனுதினம் ஒரு முறையாவது தேவனுடைய ஆலயத்தில் வந்து முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணணும். நைட்டு 1 மணி ஆனாலும் வண்டி எடுத்துக்கிட்டு எங்கே வந்துடணும்? வந்துடணும். எத்தனை பேர் அதுமாரி வர போகிறீங்க? இந்த வசனம் தெரிஞ்ச பிறகு, அனுதினன்ற வார்த்தை தெரிஞ்ச பிறகு நீங்கள் எத்தனை பேர் வந்து அனுதினம் ஆலயத்தில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறீங்க? அவன் மட்டும் கரங்களை வைத்து ஒரு வேலையை சொல்லுங்கள் பார்க்கலாம். 24 மணி நேரத்தில் ஒரு 1 மணி நேரம் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ நீங்கள் வந்து அங்கேருந்து வரீங்க, 1 மணி நேரம் ஆட்டோவில் வரீங்கன்னு வச்சிங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட்டோவில் வந்து நீங்கள் அதை இந்த ஆலயத்தை திறந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்க குடும்பத்தோடு. நைட்டில் வரீங்க, சிலவங்க 1 மணிக்கு வராங்க, சிலவங்க 12 மணிக்கு வராங்க. இதெல்லாம் கர்த்தர் கவனிச்சுனே இருப்பார். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விலைக்கரையை கொடுத்து அவங்க ஆட்டோவுக்கு வந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு நாளைக்கு ஒரு காரை கொடுத்து ஃப்ரீயாக ஆண்டவரையே கொண்டு வந்து விடுறதுக்கு ஆள் வச்சுடுவார். அல்லையா? அப்போ ஏன்னா அவருக்காக நம்ம ஓடி வரும்போது அவர் இறங்கி வேலை செய்வார். நம்ம வர்றதே இல்லை, போகிறதில்ல. சண்டே ஒரு நாள் வரோம், அப்புறம் உபவாசம் தான் வரோம், அப்புறம் இரவு ஜெபம் தான் வரோம். அது பிறகு எந்த நாள் இருந்தாலும் என்ன பண்ணுறதில்ல, வரதில்லை. அப்போ பரலோகத்தில் போன பிறகு இப்படியா இருக்கும்? வந்து சர்ச்சுக்கு வந்து முடிச்சுட்டு பிறகு வீட்டுக்கு போயிடுமா? பரலோகத்தில் எப்படி இருக்கும்? எப்போதும் அவர் சமூகத்தில் இருக்கணும். அதுக்கு ட்ரைனிங் இங்கே இல்லை. அவங்கள கொண்டு போய் அங்கே வச்சா அவங்க எண்ணம் பூமியை பார்க்கும். அதனால் அவங்க போகாதபடி ஆண்டவர் என்ன பண்ண, பிசாசு தடுத்துருவான். கடைசி நாளில் நீ எல்லாம் பூமிக்குரிய காரியங்களே யோசனை கிடக்குற, புரியுங்களா? எப்பவுமே வீடு. சிலவங்க வீடே கதியாகிடும், சிலவங்க பிள்ளைகளே கதியாகிடும், சிலவங்களுக்கு அவங்களுடைய நிலைமையே கதியாகிடும், சில அவங்களுடைய வேலைன்னு ஓடினே இருப்பான், புரியுங்களா? அப்போ இதை ஓடினே இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன இல்லை, அதில் அதாவது அந்த பக்கமே அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்கும், புரியுங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அனுதினமும் என்ன பண்ணு, அனுதினமும் தேவனுடைய ஆலயத்துக்கு வா. அப்போது எப்போ சொல்கிறாரு? இது பழைய ஏற்பாட்டில் சொல்லாமல் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு. அதுவும் ஆவியானவர் இறங்கின பிறகு, சபையில் இறங்கின பிறகு ஆவியானவர் அனுதினம் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவன். நம்ம தான் சபை, புரியுங்களா? நம்ம தான் ஒவ்வொரு ஆவிகளும் சபையாக இருக்கிறோம். இந்த சபையானது எப்போதும் ஆண்டவரே நோக்கி இருக்கணும். அதை தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தரை நோக்கி இருக்கணும், புரியுங்களா? அப்போ தேவனுடைய அறிவு வளர்கிறதுக்காக. அதே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 16 வாசித்தீங்கன்னா, இப்படி அவனை தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. தினம் எப்படி தினம் சிம்சோன் என்ன பண்ணுது? இந்த ஆவி, அந்த லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்மணி தினம் ஒரு வார்த்தை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பேசினே இருக்காங்க. என்ன தினம் என்ன வார்த்தை பேசுவாங்க சொல்லுங்கம்மா? தினம் வாசிங்கம்மா. தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டு. பாருங்க, சாகத்தக்கதாய் ஏன் செத்துச்சுன்னு ஆத்மா தினம் பிசாசு என்ன பண்ணிட்டான், ஒரு வார்த்தையை அவங்களுக்குள்ளே போட்டுக்கினே இருந்தான். சிம்சோன் யாருன்னா கர்த்தருடைய ஒரு ஆசாரியன்னு வச்சு, ஒரு ஆசாரியன். அவன் அந்த ஆசாரியனுக்குள்ள அபிஷேகம் இருந்தது, தேவனை குறித்த அறிவு இருந்தது. தினந்தோறும் அவன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய ஒரு மனுஷன். உலக பிரகாரமாக அவன் உலகத்தில் போய் இருந்துட்டான், புரியுங்களா? ஒரு தெளிலாளுடைய வீட்டில் போய் என்ன பண்ணுறான், அந்த பெண்மணி வீட்டில் இருக்கிறதுனால அந்த பெண்மணிக்குள்ளே ஒரு பிசாசன ஆவி இருக்குது. அதான் விபச்சாரத்தின் ஆவி. அந்த விபச்சாரத்தின் ஆவி என்ன பண்ணிச்சு, தினம் ஒரு வார்த்தை சிம்சனுக்குள்ளே போடுங்களா? அவன் அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்குறது. உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் எங்கே இருக்குது அதை கேட்டுக்கினே இருக்கிறாங்க. அப்போ நமக்குள்ளே நமக்கு இன்றைக்கி தெளிலால் என்னன்னா, இந்த ஃபோன்லேயே தெளிலால் இருக்கிறான்.
சில இடத்துல அவங்களுடைய டிவியிலே தெளிலாக இருக்கிறாங்க. சிலவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பணத்தில் பொருள் தெளிலால் வந்துடுறாங்க. புரியுங்களா? அவங்க வந்து தினம் தினம் ஒரு வார்த்தை பண ஆசை போட்டுனே இருப்பாங்க, பொருள் ஆசை போடுவாங்க, கண்களை இச்சையை போடுவாங்க, ஜீவனத்தின் பெருமை போடுவாங்க. உலகத்தின் காரியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்குள்ளே ஏற்றினே இருக்குது. அப்போ நம்முடைய ஆத்மா என்ன பண்ண தினம் தினம் கேட்க சாகம் அப்படின்னு போட்டுது பாருங்கள். தினம் தினம் ஒரு வார்த்தை போட்டதுனால ஆத்மா சாகுது. நீங்கள் ஆலயத்துக்கு வந்தாலும் இந்த ஆலயத்தில் தினம் தினம் என்ன பண்ணியிருக்கணும்? ஆலயத்துக்கு வந்திருக்கணும். இப்போ ஆலயத்துக்கு வர முடியல, வீட்லேயும் அனுதினமும் வேதத்தை எடுக்க முடியல, அனுதினம் ஜெபிக்க முடியல, அனுதினம் கர்த்தரை தேடுவதுக்கு டைம் இல்லை. அப்படின்னா ஆனால் ஒரு வார்த்தை பிசாசு போட்டு நம்முடைய இருதயத்தை சாகடிச்சிடுவோம், ஆத்மா செத்துரும். அப்போ செத்து போன ஆத்மா எங்கே போவாது? அப்போ நீங்கள் ஆலயத்தில் தான் உட்காந்துருப்பீங்க, சரீரம் வரும், பாரம்பரியம் வந்து உட்காந்துட்டு ஏதோ சோத்திரம் ஆண்டவரே, ஏதோ ஒரு ஜபம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பாட்டில் பாடிட்டு போயிடுறோம். அதனால் கர்த்தர் மகந்து களி கூற மாட்டார். நம்முடைய இருதயம் தான் ஆலயம்னு நமக்கு தெரியணும். இந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைத்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் வந்து அவங்கள வேறு பிரிச்சுட்டார், நம்மளை வேறு பிரிச்சுட்டார். நம்ம இன்னும் உலகத்திலேயே வாழ்ந்துன்னு இருக்கிறோம், உலகத்தையே சாருகிறோம். அப்படின்னா உலகத்தில் வாழ்ந்தாலும் உலக மக்கள் இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? இடரலாத வாழணும். நம்ம சண்டை போடுறது, உலக மக்களோட கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது இல்லை. உலக மக்களோடு என்ன பண்ணுறோம்? தப்பான காரியங்களை பேசும்போது உலகத்தை எவனை மனம் திரும்புறதில்லை. ஏன்னா கிறிஸ்தவங்களே இப்படி இருந்தால் நம்ம இயேசு பற்றி சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தமாக ஜீவித்தாதான் நம்ம பரிசுத்தத்தை அவங்க கவனிப்பாங்க. இப்போ பரிசுத்தன்றது சும்மா டக்குன்னு வந்துடுவான், வராது. அப்போ நம்ம பரிசுத்துக்கு மேல் இன்னும் பரிசுத்தம், புரியுங்களா? அதை தான் வெளிப்படுத்தினல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது. அநேகம் செய்கிறோம், இன்னும் அநேகம் செய்யட்டும். அசுத்தமாக இருக்க இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் செய். அப்படின்னா என்ன? பரிசுத்தம் என்பது இன்னும், ஐயோ நேற்று நான் கீழ்ப்படிந்த கணவனுக்கு இன்னும் அதிகாலையும் இன்னும் கீழ்ப்படியணும், அது ஒரு பரிசுத்தம். மனைவிடத்தில் அன்பு கூறுவது பரிசுத்தம், புரியுங்களா? ஆலயத்து தேவனுடைய மேய்ப்பருக்கு கீழ்ப்படுகிறது பரிசுத்தம், புரியுங்களா? ஆலயத்துக்கு வருவது ஒரு பரிசுத்தம், புரியுங்களா? அப்போ தேவனுக்காக நீ ஓடும் போது ஒன்று பரிசுத்தத்து மேலே பரிசுத்தம் வளரணும். அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்தன்றது இன்னும் சொல்கிறார். இன்னும் நீதி செய், இன்னும் பரிசுத்தமாயிரு, இன்னும் என்ன பண்ணு? உத்தமனாயிரு, சன்மார்க்கனாரு, இன்னும் என்ன பண்ணு? நீ தேவனுக்கு பயந்துரு, இன்னும் தேவனுக்காக என்ன செய்? ஓடு. இதெல்லாம் பரிசுத்தத்தை குறிக்கிறது, புரியுங்களா? ஏதோ நம்ம வந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், உடனே பரிசுத்தம் ஆகுதில்லை. ஞானஸ்தானம் என்பது நம்ம அவருக்கும் நமக்கு ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. எப்படி தாலி கட்டும் பிறகு கணவனுக்கு மனைவிக்கும், ஒரு மனைவி அவன் திருமணமாகறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரு பெண்ணாக இருந்தாங்க. தாலி கட்டின பிறகு என்ன ஆகிட்டாங்க? மனைவியாக ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஆண்டவர் வந்து நம்ம அவரோட உடன்படிக்கை, ஞானஸ்தானம் கொடுத்தருக்கு பாவத்துக்கு மறித்து நம்ம நீதிக்கு பிழைக்கணும். அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணிட்டார். அப்போ உடன்படிக்கை பண்ணினவர் அவரை அறிகிற அறிவியல் வளர தான் அவரை போலே மாறுறோம். அல்லேலூயா. அவரை நீ அறியாமையே என்ன பண்ண முடியாது? பரிசுத்தமாக மாற முடியாது. அவர் எப்படி இருக்கிறாரோ இருக்கிறதே போலே நம்ம அவரை போல மாறணும். அல்லேலூயா. அவர் எப்படி பேசுகிறாரோ அப்படியே நம்ம பேசணும். அவர் எப்படி நடக்கிறாரோ அப்படியே நடக்கணும், புரியுங்களா? அப்போ பேதுரு என்ன பண்ணியிருக்கிறாரு? இயேசுவோடு இருந்தனால்தான் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, உங்களுடைய பேச்சு உங்களுடைய சூழலாம் எப்படி இருக்குது? அவரை போல இருக்குது அப்படின்னு. அப்படின்னா என்ன? நம்ம ஒருத்தரோடு பழக அவங்கள போல் நம்ம மாறுறோம், புரியுங்களா? ஒரு பூந்தோட்டத்தில் போய் பூந்தோட்டத்தில் நீங்கள் காலையில் உலாவி கொண்டு வந்தான்னா ஆகும், நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் மேலே அந்த வாசனை வீசும். அப்போ நீங்கள் ஆலயத்துக்கு வந்து நீங்கள் ஆண்டவரோடு இடைப்படுறீங்க, ஆண்டவரோடு உறவாடுறீங்க, வசனத்தை கேட்குறீங்கன்னா அப்படியே சுகந்த வாசனை உங்கள் மேலே வரணும். இன்னும் வந்து அசுத்தமான எண்ணங்கள், அசுத்தமான காரியங்கள், இன்னும் சண்டை போடுறது, மற்றவங்களை திட்டுறது, மற்றவங்களை அடிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, அப்புறம் தவறான காரியத்துக்கு நம்ம போயினே இருந்தோம்னா அப்போ நமக்குள்ள என்ன இல்லை? அவரோட நம்ம என்ன செய்யலை? இணையலை. அல்லேலூயா. அப்போ நமக்கு கையில் வந்து வேதம் கொடுத்தாச்சு, புரியுங்களா? வேதத்தை நம்ம அறிகிறோம். இரண்டாவது, நல்லா நம்ம செபிக்கிறோம், நல்ல ஆலயத்துக்கு வருகிறோம், நம்ம பிள்ளைகளை பின்னாடிக்கிற சந்ததியை உருவாக்குறோம். பின்னாடி வர சந்ததியை என்ன பண்ணோம்? பரிசுத்தமாக வாழணும். நீங்கள் அவங்களுக்கு மாதிரி வைத்துட்டு போகிறீங்க.
எங்கள் அம்மா வந்து பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க, அவங்க வந்து போய் பேசவே மாட்டாங்க, அவங்க வாயில் பொய்ன்றதே வராது, எங்கள் அப்பாவை அவங்க வந்து ஒரு நாள் என்ன செய்யலை, தப்பாக பேசுனதே கிடையாது அப்படின்னு சாட்சி கொடுக்கணும். புரியுங்களா? இவனுக்கு என்ன பண்ணார்? சாட்சி கொடுத்தாரான். புரியுங்களா? அவன் சாட்சி பெற்றவங்க தான் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்படுறான். அவன் வீட்லேயும் அவனுக்கு சாட்சி இல்லைன்னா போயிருக்க முடியாதுல்ல. அப்போ அந்த சாட்சி பெற்றதான் மறுரூப சாயல் கிடைக்குது. சாட்சி பெற்றதை எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அப்போ நம்ம சாட்சியே இல்லை. பிள்ளைங்க பார்த்து நம்மளை என்ன சொல்லுது? எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தால் ரோதனைப்படுத்துகிறாரு, எங்கள் அம்மா வந்து தொண பேசினுக்கிறாங்க காலில் இருந்து. புரியுங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க? இஷ்டம் போல் இருக்கிறாங்க. பிள்ளைங்க எப்படி இருக்குது? கீழ்ப்படியதில்லை. புரியுங்களா? இப்படி குடும்பம் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு பரிசுத்தமாகுமா? பரிசுத்தமாகாது. நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி பைபிள் எடுத்து வாசித்தா தான் அவங்க பின்னாடி வாசிப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி பாட்டு பண்ணால் தான் அவங்க பாடுவாங்க. நீங்கள் சாட்சி கொடுங்கன்னா சாட்சி கொடுக்குறீங்கன்னா பின்னாடி சந்ததி என்ன பண்ணோம்? சாட்சி கொடுக்கும். காலைல கூட பிள்ளைங்க பார்த்து சாட்சி கொடுன்னா அவங்க வெக்கப்படுறாங்க. அப்படின்னா பெற்றவங்க என்ன பண்ணலாம்? அவங்கள சரியாக ட்ரீட் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களும் உட்காந்துட்டு போயிடுறாங்க. அப்போ பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் இல்லாத, நீ ஏதோ வந்தது, நான் வாஞ்சிட்டேன், நான் அபகரிச்சுட்டு நான் வந்து நல்லா இருக்கிறேன், என் பிள்ளைங்க எப்படின்னா போட்டோம் அப்படின்னு நான் நினைப்போம். எப்படி இருப்போம்? நான் எப்படி இருக்கணும், என் பிள்ளைங்க பின்னாடி அப்படியே இருக்கணும். நான் ஆண்டவர் எவ்வளோ என் நேரத்தை கொடுக்கணும், பிள்ளைங்களை அவ்வளோ கொண்டு வந்துடணும். படித்த உலகத்தில் 8 மணி நேரம் படிக்கக்கூடாதுன்னு இல்லை, 8 மணி நேரம் வேலை செய்யன்னு சொல்லலாம் ஆண்டவர். 8 மணி நேரம் நீ வேலை செய், 8 மணி நேரம் என்ன பண்ணு? தூங்கு. ஒரு 8 மணி நேரம் இருக்குது. அந்த 8 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஒரு விசுவாசி என்ன செய்திருக்கணும்? ஆண்டவருக்கு தசமபாகமாக கொடுத்துருக்கணும். 2 ஹவர் 40 நிமிஷம் நான் ஆண்டவர் பக்கத்தில் உட்கார மாட்டேன். கரங்களை உயர்த்தி ஒரு வேலையை சொல்லுங்கள். 2 ஹவர் 40 நிமிஷம் கொடுக்குறீங்களா ஆண்டவருக்கு? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். அப்போ இது 1 மணி நேரம்லாம் பத்துமா? ஆரம்பத்தில் பத்தும். பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முன்பாக பைபிள் வாசித்து ஆண்டவர் சமூகத்தில் 2 ஹவர் 40 நிமிஷம் இருக்கணும். ஒரு நாளைக்கு நான் 12 மணி நேரம் இருக்கிறேன். 12 மணி நேரம் இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லை, 12 மணி நேரம் இருக்கிறேன். நீங்கள் இருக்கிறீங்களா? அதுதான் கேட்டேன். அப்போ 12 மணி நேரம் நீ தெய்வ சமூகத்தில் இருந்தீங்கன்னா அப்போ உங்களை கொண்டு ஒரு கர்த்தர் என்ன பண்ணுவார்? பெரிய காரியத்தை செய்வார். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஆண்டருக்குள்ளே 2 ஹவர் ஃபஸ்ட்டு 40 நிமிஷம் இருந்தால் தான் அதுக்கடுத்து எத்தனை மணி நேரம் இருக்குமோ அப்படியே அடுக்காக வரும். இப்போ நாங்கள் 24 மணி நேரம் ஆண்டவருக்காக ஓடிக்கினே இருக்கிறோம். புரியுங்களா? ஏன் போகிறோம்? இப்போ நீங்கள் இதை முடிச்சிட்ட பிறகு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இங்கேருந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம்? திருநெல்வேலிக்கு போகிறோம். பல இடங்களுக்கு போயிட்டு இது மாதிரி உபதேசத்துட்டு வரோம், போதித்துட்டு வரோம். ஏன் அப்படின்னா மலை மேலே இருக்கிற பட்டன் என்ன பண்ணாது? மறைந்திருக்க மாட்டாது. அப்போ நம்ம வளர்ந்துருன்னா நம்மளை எடுத்து ஆண்டு பயன்படுத்துவார். அநேகர்களுக்கு, அநேக குடும்பங்களுக்கு, அநேக மக்கள் வெளிச்சத்துக்கு வருவதற்கு நம்மளை வெளிச்சமாக பயன்படுத்துவார். புரியுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 2 ஹவர் 40 நிமிஷம் நம்ம கொடுக்கணும். ஒரு விசுவாசி 3 இடத்துல தான் இருக்கணும். எத்தனை இடம்? எங்கெங்கே இருக்கணும்? 1 ஆண்டோடைய சமூகம், 2 கர்த்தருடைய வீடு, நீங்கள் வீட்டில் இருக்கணும், 3வது வேலையில் இருக்கணும். இப்போ ஆண்டு வந்து வேலையில் தேடுறார் அப்படின்னா வீட்டில் இருக்கணும். வீட்டில் தேடினா நீ ஆலயத்தில் இருக்கணும். அப்போ ஆலயத்தில் இருந்தால் அப்போ இந்த 3 இடத்த தான் ஆண்டு தேடுவார். இந்த 3 இடத்த விட்டு ரசிக்கப்பட்டவங்க ஊரெல்லாம் சுற்றிக்கினே அங்கங்கே ஓடிக்கின்னு இருந்தால் அப்போ திடீர்னு இப்போ பிசாசு உள்ளே போகுது என்ன பண்ணிடுறான்? ஆபத்தை உண்டாக்கி அவங்களுக்கு வியாதியை உண்டாக்கி அழகாக தட்டி எடுத்துன்னு போயினேக்கிறான். ஏன்னா இந்த பூமியில் கொஞ்ச நாள் நீ வாழ்க்கை வாழ வேண்டியதே ஏன் வாழ முடியாது போகுதுன்னா நீ கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாததுனால தான் பிசாசு தட்டின்னு போயிடுறான். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம உண்மை உத்தமனாக இருந்தால் ஒரு கனி உள்ள மரம் இருக்குதுன்னா அந்த மரத்தில் நிறைவான கனி வருதுன்னா அந்த மரத்தை எஜமான் என்ன பண்ணுவார்? பாதுகாப்பார். ஏன்னா அது ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் அந்த மரம் ஒரு நாள் அந்த கனி என்ன பண்ணுறதில்ல, இல்லை, மரம் ஃபுல்லாக கனி வருது. ஆனால் மரம் என்ன செய்வதில்லை? மரத்தில் ஃபுல்லாக கனி இருக்குது. ஆனால் அந்த கனி உள்ள மரம் வந்து அந்த மரம் வந்து அந்த கனி என்ன செய்யுதுன்னு கேட்டேன். அது புசிக்காது, அதுக்கு பயன் இல்லை. ஆனால் யாருக்கு பயனுள்ளதாக மாறுது? மற்றவங்களுக்கு. அப்போ நம்ம கனி கொடுத்தா மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக மாற்றுறாரு. வெளிப்படுத்திருக்கிற இந்த உலகத்தில் வெளிப்படுத்திருக்கிற எல்லாமே அவருக்கு பயன் இல்லை, நமக்கு தான் பயன் இல்லை. ஆமாம். அப்படின்னா அது அவரு கனி கொடுக்கும்போது நமக்கு ஃபைன் ஆகுது. அப்போ நம்ம கனி கொடுத்தா நமக்கு இல்லை, நமக்கு இல்லை, மற்றவங்களுக்கு. மற்றவங்களுக்கு பயன். நீங்கள் இப்போ நிறைவான கனி இருந்தால், அன்பு உங்கள்கிட்ட இருந்தால் நிறைய எடுத்து பயன்படுத்துவார். அன்பே இல்லை அப்படின்னா அவங்கள எடுத்து என்ன பண்ண மாட்டார்? சுயமுள்ள அன்பு இருக்குது, மாயமலமான அன்பு இருக்குது, தேவ அன்பு இருக்குது. நம்ம எந்த அன்பு நமக்குள்ளே இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
எந்த அன்பு நம்மக்கிட்ட இருந்தால் அந்த அன்பு வேலை செய்யும். சுயமுள்ள அன்புனால சுயமுள்ள மனுஷங்கிட்ட போயிடும். புரியுங்க? அவனோட அவன் பயன்படுவான். சுயமான மனுஷன் வந்து நம்மக்கிட்ட எதை வேணும்னா வாங்கின்னு போயினே இருப்பான். மாயமலான் அன்பு தான் பிசாசோட பிள்ளைங்க கிட்ட வருவாங்க. புரியுங்க? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஐயா நல்லா தண்ணி அடிக்கிறாரு, அவர் கூட நம்ம இணைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு நம்மோட இணைஞ்சிடுவான். புரியுதுங்களா? அப்போ அது மாயமலான அன்பு. புரியுங்களா? இப்போ யூதாஸ் கிட்ட என்ன அன்பு இருந்தது? சுய அன்பு இருந்ததா? மாயமலமான அன்பா? தேவ அன்பு இருந்ததா? மாயமலமான அன்பு இருந்தது. அதனால தான் பிசாசு பூந்துட்டான். அப்போ என்ன பண்ண, இயேசுவே காட்டி கொடுக்கணுன்னு பல நாள் திட்டம் போட்டுனுங்கிறான். நான் ஒரு பெரிய பணக்காராயினும், ஆலயத்தில் உட்காந்தினே நான் ஒரு பெரிய பணக்காராயினும் பணத்தை ஆகணும் அப்படியே சொல்லி கட்சியில் அவன் என்ன பண்ணிட்டான், இயேசுவை வைக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. புரியுங்களா? யாரையும் ஒரு பேதர் விற்றுருந்தாவோட பிராமணம் இல்லை, ஆண்டவர்கிட்ட போயிருக்கலாம். ஆனால் இயேசுவை விற்றுட்டா யார்கிட்ட போக முடியும்? ஒரே கான்செப்ட் தான். அதான் அப்படின்னா அது வருந்தினாரு, இவர் வருந்தலை. அதாவது என்னன்னா, அதாவது பேதுரு வந்து ஆண்டவரை மறுதலித்தான், ஆனால் பிசாசு உள்ளே போகலை. புரியுங்களா? மறுதளிக்கிற குணம் இருந்தது. ஆனால் பிசாசுக்குள்ளே என்ன, யூதாஸ்குள்ளே என்னன்னா அந்த பணம் ஆசை இருந்தனால, புரியுங்களா, இவன் உயிருக்கு பயந்து மறுதளித்தான். அவன் இயேசுவே காட்டி கொடுக்குன்னு பொருளாசை அவனுக்குள்ளே இருந்ததுனால, பண ஆசை இருந்தனால தான் காட்டி கொடுத்தான். அதனால் பிசாசு உள்ளே போந்துட்டான். பேதுருக்குள்ளே போகலை, ஆனால் இவங்கள போயிட்டான். ஏன் போயிட்டானே, ஆசை யாருக்குள்ளே இருக்குதோ அவங்களுக்கு பிசாசு வருவான். நீங்கள் இயேசுக்குள்ளே ஆசை இருந்தால் ஆவியான வருவார். நீ இப்போ உலகத்தில் ஆசை இருந்தால் பிசாசு உள்ளே போந்துப்பான். நம்மளுடைய இருதயத்தில் யாரை தெரிந்து கொள்கிறோன்னா, நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி வந்துடுவோம் பிசாசு. புரியுங்களா? நம்ம எதுக்கு இடம் கொடுக்குறோமோ அது வந்து நம்மளை என்ன பண்ணோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் என்ன செய்யணும், அனுதினமும் கர்த்தரையே நாடி இருக்கணும். அல்லையா? அங்கே சொல்ல பாருங்க, அப்போஸ்தலர் வசனங்குது, அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 19:9, சிலர் கடினப்பட்டு அவிசுவாசலாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீசரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையில் அனுதின சம்பாஷித்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. அப்ப சீசரை அவர்களிலிருந்து என்ன பண்றாரு, பிரித்து எடுக்கிறார். பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒரு வித்தியாசாலையில அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். அப்போ ஆண்டவர் பற்றி அனுதினம் என்ன பண்றார், பவுல் சீசர்கள் சொல்றாரு. சரிங்களா? அப்போ வந்து நம்ம விசுவாசம் இருந்தோம், இப்போ எல்லாம் சீசர்களை உருவாக்குறாரு. சீசர்களுக்கு நல்ல வசனத்தை பேச கற்றுக்கொள்ளும் போது அவங்க ஒரு நாள் அப்போஸ்தலரா மாறுறாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம கற்றுக்கொள்ளணும்ல, அப்போ அனுதினம் சம்பாஷிக்கணும். என்ன செய்யணும்? அனுதினமும் சம்பாஷிக்கணும். வித்யாசாலை என்பது ஒரு இன்ஸ்டியூட். என்னது? இன்ஸ்டியூட். அதாவது இன்ஸ்டியூட்ன்றது ஒரு வித்யாசாலை. வித்யாசாலையில் போய் அனுதினம் நம்ம கற்றுக்கொள்ளணும். சீசரை நல்லா உருவாக்கத்துக்கு பவுல் என்ன பண்ணிட்டார், ஒரு வித்யாசாலைக்குள்ளே நுழைஞ்சி அந்த வித்யாசாலை அனுதினமும் ஆண்டவர் பற்றி கற்றுக் கொடுத்தாரு. அப்போ கற்றுக் கொடுத்தனால பவுல் கீழே நிறைய பேர் உருவாகிட்டாங்க. இல்லையா? இப்போ நம்ம எல்லாமே உருவாக்கப்பட்டால் சபை என்ன பண்ணோம், எங்கேயோ போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறதில்ல, கற்றுக்கொள்கிறதுக்கு டைம் எடுக்கிறதில்ல. அப்போ டைம் எடுக்காதனால தான் நம்ம எப்படி இருக்கிறோம், ஆத்மா பெருக்கத்துக்கு குறையுது. புரியுங்களா? இல்லைன்னா நம்ம கீழே நிறைய ஆத்மா இல்லைன்னா செய்யலாம். நீங்கள் நிறைய பேர் சந்திக்கலாம். சண்டே சந்திக்கலாம், மண்டே சந்திக்கலாம், டியூஸ்டே, வெட்னஸ்டே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போய் பக்கத்தில் ஜெபம் பண்ணலாம். ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணலாம். ஈவினிங்கில் ஒரு மணி நேரம் 10 வீடை சந்திக்கலாம். முடியுமா? முடியாதா? எத்தனையோ குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க வேதனையோடு இருக்கிறாங்க. புரியுங்களா? கிறிஸ்துடைய குடும்பத்திலே குறைகள் இருக்கும்போது ரட்சிக்கப்படாத வீட்டில் குறை இருக்குமா இருக்காதா? எந்த கடைக்காரங்கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு என்ன குறைன்னு கேட்பாருங்க, லிஸ்ட்டே போட்டு தருவார். புரியுங்களா? ஏன்னா கிறிஸ்துவங்களே லிஸ்ட்டு போடுறாங்க இனிமேல். ஏன் லிஸ்ட்டு போடுறாங்கன்னா, அவங்களும் குறைவுள்ளே இருக்கிறாங்கன்னா நிறைவானது பெற்றுக்கொள்ளாமல். சத்தியம் தான் நிறைவானது. அப்போ ஆண்டவர் அறிகிற அறிவில் வளர்ந்துனே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகிடுது, குறைவெல்லாம் போயிடுது. நிறைவானது வரும்போது அப்போ நிறைவானது ஆண்டுடைய அந்த அன்பு கனிகளாக வர ஆரம்பிச்சு. அப்போ தேவனை அறிகிற அறிவில் வளரும் போது நம்முடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வருகிறது.
ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? மகிமையின் வஸ்திரத்தை தரித்து கொள்கிறோம், நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்கிறோம், நீதி சால்வை தரித்து கொள்கிறோம், அபிஷேகம் நம்ம மேலே இறங்கினே இருக்கும், 4 பேருக்கு நம்ம பிரயோஜனமாக மாறிடுறோம். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு 10 பேரை சந்தித்து அவங்கள ஆத்மா ஆதாயப்படுத்துகிறோம். புரியுங்களா? நம்ம போய் சொல்கிறதெல்லாம் டக்குன்னு இல்லை, ஆனால் உங்ககிட்ட அந்த சத்தியம் இருக்கிறதுனால கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். புரியுங்களா? ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறானா, அவன் கம்பெனி கட்டுறானா, அந்த கம்பெனியை கட்டும் போது அவன் போய் ஆளுங்களை கொண்டு வரதில்லை, வாங்க வாங்க வரல. ஒரே ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவன் எனக்கு ஒரு 1000 பேர் வேணும் வேலைக்கு அப்படின்னா என்ன பண்ணுறான்? ஒரு விளம்பரப்படுத்தினால உடனே 1000 பேர் 10,000 பேர் வந்து நிற்கிறானே இல்லையா? ஆனால் அதே ஆண்டோடைய வேலைக்கு யார் வராங்க? ஆண்டோடைய வேலைக்கு யார் வராங்க? யாருன்னா வராங்களா? ஏன் வர்றதில்லை சொல்லுங்கள்? நம்மக்கிட்ட நிறைவு இல்லை. புரியுங்களா? நம்ம யாராவது நம்மக்கிட்ட வந்தால் நம்ம குறைகளே பேசுகிறோம். புரியுங்களா? நம்ம குறைகளே நம்ம பேசி கொண்டு இருக்கும்போது என்ன உண்டாகும் சொல்லுங்கம்மா? நம்ம குறைகளை பேசியிருந்தா என்ன ஆகும்? ஒரு ரட்சிக்கப்படாத உங்ககிட்ட வரானா நம்ம கதையை பேசினுக்கிறோம். புரியுங்களா? நம்ம குறைகளை அவங்ககிட்ட பேசுகிறோம். இந்த மாதிரி நான் ஏன் வியாதியாக ஒரு 20 வருஷமாக இருக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு தெரியுது, ஐயோ இவங்களே இவ்வளோ வியாதியாக இருக்கிறாங்கன்னா இயேசுவினக்கிட்ட வருவாங்களா? யாராவது வர மாட்டாங்க. அப்போ நம்ம வியாதியை குறித்து அவங்ககிட்ட பேசுகிறோம், நம்முடைய வறுமை குறித்து பேசுகிறோம். நம்ம அவங்ககிட்ட போய் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் குறைச்சி கொடுங்க வீடு வாடிக்கை அப்படின்னு நம்ம கேட்டால் என்ன ஆகும்? அப்போ ரட்சிக்கப்படாதங்கிட்ட போய் நம்ம குறைச்சி கேட்டோம்னா என்ன செய்வோம்? நீங்கள் கிறிஸ்துவங்களான? ஆமாங்க நான் கிறிஸ்துவ தான் அப்படின்வோம். ஆனால் அவங்க சொல்லுவோம் 5,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு வாடகை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 3,000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்வோம். ஒரு 4,000 கொடு. நம்ம அவங்ககிட்ட என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள்? நம்ம குறைச்சி கேட்கும் போது அப்போ அவங்களுக்கு தெரியும் நம்ம கடவுள் பெரிய கடவுள், இவங்க கடவுள் யார்? சின்ன கடவுள். அவங்களுக்கே தெரிஞ்சுது. அப்புறம் நீ இயேசு பற்றி சொன்னாங்க எவ்வளோ தான் அவங்களுக்கு போய் நீங்கள் அது வேறு இயேசு ரட்சகர், இயேசு மீட்பர், இயேசு உலக ரட்சகர் அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்கவே மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்கள அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு முன்னாடி லாஸ்ட் ரேங்க் எடுக்குதுன்னா அப்புறம் அந்த பிள்ளைங்களை பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க பிள்ளைங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குது. ஆனால் நம்ம பிள்ளைங்க இப்போ எப்படி எடுக்குது? கடைசி ரேங்க் எடுக்குதுன்னா அப்போ அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னா எங்களுக்கு இயேசு படிக்க வைக்கிறார் அப்படின்னா என் பிள்ளைங்களை இயேசு படிக்க வைக்கிறார், அது தானாக படிக்குது. அல்லையா? அப்போ அதிலே தெரிஞ்சது நம்மளுடைய கடவுளுடைய பிசாசுக்கு நம்மளே என்ன பண்ணுறோம்? இடம் கொடுத்து தந்திரமாக பிசாசு என்ன பண்ணுறான்? நம்ம மூலமாக பல ஆத்துமக்களை என்ன பண்ணி இடலை உண்டாக்கிடுறோம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். புரியுங்களா? நம்ம தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அப்புறம் அவங்ககிட்ட நம்ம பேசாதே போவோம். புரியுங்களா? ஏன்னா நம்ம மேலே என்ன இல்லை? கிறிஸ்துவின் அன்பு இல்லை, தேவ அபிஷேகம் இல்லை. புரியுங்களா? கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதுக்கு அற்புத அடையாளம் இல்லை, எதுவுமே இல்லை. நம்மளே வெறுமையாக சுற்றுறோம். அதனால் நம்ம ஆண்டவரை யாருமே ஏற்றுக்குதே இல்லை. ஆனால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆகி ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது, ஒரு அதிசயம் நடக்க மாட்டேங்குது, ஒரு விடுதலை நடக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வேதத்தை சரியாக என்ன பண்ணல, புரிந்து கொள்ளலை, கற்றுக்கொள்ளலை, நேரம் கொடுக்கலை. புரியுங்களா? எப்போ பார்த்தாலும் உலகத்தினுடைய காரியத்திலேயே சிந்தித்து உலகத்தில் அது அங்கே வீடு கட்டணும், இங்கே வீடு கட்டணும், அங்கே இடம் வாங்கலாமா, இங்கே இடம் வாங்கலாமா, இதே ஏசு கிறிஸ்துவங்க என்ன பண்ணிடுறாங்க? இதிலே இருக்கிறனால தான் ஆண்டவர் சொன்னார், உண்ண உணவு உடுத்த உடைகளும் இருக்க இடையில அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார் ஆண்டவர். ரட்சிக்கப்பட்டிருக்கு நான் பார்த்துக்கிறேன். 40 வருஷம் அவர்கள் எகிப்திலேருந்து வந்தாங்க இஸ்ரவேலர்கள். 40 வருஷம் அவங்களுடைய கால் என்ன பண்ணல, கால் வீங்கலை, செருப்பு வளருது, அவங்க போட்டுக்கிற வஸ்திரம் வளருது. 40 வருஷம் அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாரு. ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி சாப்பாடு போட்டு செய்தால் சாப்பிட்ற அளவுக்கு இருப்பாங்க அந்த காலத்தில் மக்கள். புரியுதுங்களா? அப்போது 6 லட்சம் புருஷர்கள், கிட்டத்தட்ட 6 லட்சம் மனைவி, கிட்டத்தட்ட ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க இருந்தால் எத்தனை ஆயிடுச்சு? அது ஒரு 16 லட்சம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 30-40 லட்சம் பேருக்கு சாப்பாடு என்ன பண்ணுறாரு ஆண்டவர். எந்த வேலைக்கும் போனாங்களா? என்ன வேலைக்கு? காலைல டீச்சிங் பண்ணோம், இல்லை காலைல நான் விவசாயம் பண்ணோம், இல்லை நான் போய் நான் ஸ்கூலுக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், எதுவுமே போல. புரியுங்களா? அவங்க ஆண்டவரே சார்ந்து வாழ்ந்தாங்க. அல்லையா? ஆண்டவர் அவங்களுக்கு இரவில் அக்னி ஸ்தம்பமாக, பகலில் மேக ஸ்தம்பமாக அப்படி வழி நடத்தினார். நம்முடைய தேவன் யார்? இல்லாதவைகளை இருக்கிற உருவாக்குறவர். அல்லையா? நம்ம இருக்கிறத தான் உருவாக்கின்னு இருப்போம், இருக்கிறத வச்சு தான் சொல்லுவோம் எனக்கு அதை கொடுங்க இது கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லாதவைகளில் இருக்கிறது எப்படி உருவாக்க முடியும்?
அது ஆண்டவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும். அதை ரெண்டாவது யார் செய்ய முடியும்? என்னிலே நீங்கள் பெரிய கிரியைகளை செய்வீர்னு சொல்கிறார். அப்போ பெரிய கிரியை எப்படி செய்வோம்? பெரிய கிரியை எப்படி செய்வோம்? அவரை பின்பற்றுவங்க தான் செய்ய முடியும். புரியுங்களா? அவரை நீங்கள் நம்ம பின்பற்றுகிறோம்னா அவரிலும் பெரிய கிரியை செய்வோம்னா, யோசித்து பாருங்கள். பேதுரு அநேக ஜனங்களுக்கு பேதுருடைய நிழல் பட்டு குணமாகறாங்க. புரியுங்களா? இயேசுடைய நிழல் பட்டு குணமாகனாங்களா? இல்லை. அதை தான் பெரிய கிரியை. புரியுங்களா? பெரிய கிரியைன்னா என்ன? இயேசு நிழல் பட்டல வஸ்திரம் தொட்டு குணமாகப்பட்டாங்க. ஆனால் பேதுரு எல்லா ஜனமும் படுக்க வச்சுட்டு அவர் நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டு குணமாகறாங்க. புரியுங்களா? இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி ஒரு அற்புதம் அடையாளம் நமக்கு நடக்கணும்னா நம்ம அதுக்குன்னு என்ன ஒரு ட்ரைனிங்காக இருக்குது. வேதத்தை வாசித்து குணங்கள், நல்ல நற்குணங்கள் சேர்த்து வைக்கணும். அற்புதங்கள் அடையாளம் செய்கிற வரங்களை சேர்த்து வச்சுக்கணும்னா கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறாரு. அவ்வளோதான். அல்லையா? அதான் ஒரு கம்பெனிக்கிட்ட அவனுக்கு 1000 பேர் வேலை கொடுக்கறதுக்கு அவனுக்கு திறன் இருக்கும்போது அவனுக்கு அது ஆட்டோமேட்டிக் ஆட்கள் வந்துடுது. அப்போ நம்மக்கிட்ட சத்தியம் இருந்துச்சுன்னா, நம்மக்கிட்ட கனிகள் இருந்தால், நம்மக்கிட்ட வரங்கள் இருந்தால் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? நம்மக்கிட்ட போக சொல்லுவார். எலிசா கிட்ட என்ன இருந்தது? சுகமாக்க வல்லம் இருந்ததே இல்லையா? அப்போ நாகமா எந்த நாட்டிலேருந்து வராரு? நாகமான் எந்த நாட்டிலேருந்து வந்தார்? சீரியா தேசத்துலேருந்து வராரு. ஒரு சின்ன பொண்ணு போய் சுவிசேஷம் அறிவிக்குது. இந்த மாதிரி எங்கள் தேசத்தில் அற்புதம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம எல்லாமே தீர்க்கதரிசிகள். அல்லையா? புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை பேர் யார்? நம்மளாம் தீர்க்கதரிசிகள். அப்போ நம்மக்கிட்ட என்ன வராங்களா? சொல்லுங்கள். உங்களை தேடி யாராவது வந்தால் அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை பேச முடியுதா? அவங்க வரதுக்கு முன்னாடியே குடும்பத்தில் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம கையில் ப்ராப்ளம் இருந்தால் 4 பேருக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. புரியுங்களா? கிறிஸ்துவ என்றால் என்னன்னா, அவங்க கிறிஸ்துவ என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லையா? நம்ம அபிஷேகம் நிரம்பி இருந்தால் தான் கர்த்தர் நம்மக்கிட்ட அனுப்புகிற ஆட்கள் விடுதலாக்க முடியும். புரியுங்களா? அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். ஒரே வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டுட்டு ஆண்டருக்கும் பிரயோஜனம் இல்லை, நமக்கும் நாம் பிரயோஜனம் இல்லை, புறஜாதி மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏதோ வந்தோம் போனோம் ரட்சிக்கப்பட்டு எங்கே போகிறோன்னு நமக்கே தெரிய ஓடினுக்கிறோம். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? ரட்சிக்கப்பட்டதே வேஸ்ட்டு. புரியுதுங்களா? ஏதாவது ஒன்று சாதிக்கிறது தான் கிறிஸ்தவன். அல்லையா? ஏதாவது ஆண்டருக்காக செய்கிறவன் தான் கிறிஸ்தவன். அல்லையா? ஏதோ நான் எனக்கு 1000 ஃபேக்ட்ரி இது, நீ எத்தனை ஃபேக்ட்ரினே வச்சுக்கோ, ஆனால் நீ 1000 பேருக்கு என்ன செய்திருக்கணும்? சுவிசேஷம் அறிவிச்சிருக்கணும். உன்னாலே 4 பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வராங்க. வாசிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அனுப்பி வா. அப்போது ஏன் பேதுருக்கு தெரியுமா இந்த கொர்நேல் ரட்சிக்கப்பட போகிறாருன்னு? கொர்நேல் ரட்சிக்கப்படுறது பேதுருக்கு தெரியுமா? பேதுருக்கு தெரியாது. ஆனால் பேதுருக்கிட்ட என்ன இருக்குது? ஒரு மனுஷனை ரட்சிப்பு வழியாக நடத்துவதற்கு ஏற்ற சத்தியம் தெரியும். அதனால் என்ன பண்ணுறாரு? தூதர்களே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பேதுரு வீட்டுக்கு, பேதுரு ஒருத்தர் இருக்கிறார், அங்கே போ, புரியுது, அவர் போய் அழைச்சின்னு வா. புரியுதுங்களா? இப்போ நம்மக்கிட்ட சத்தியம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சொல்லுங்கள். 10:5 அப்போஸ்தலர் 10:5 இப்போ உங்ககிட்ட சத்தியம் இருந்தால் உங்ககிட்ட அனுப்புவார் உங்கள் வீட்டுக்கு யாராவது. ஆனால் நம்மக்கிட்ட சத்தியம் இல்லையே. நம்மக்கிட்ட என்ன இல்லை? சத்தியம் இல்லாதனால நம்மக்கிட்ட யார் வருவாங்க? நம்மளே சத்தியத்தை தேடி அங்கங்கே ஓடுறோம். 10 வருஷம் சபைக்கு வந்தவங்க இருக்கிற ஊரெல்லாம் சுற்றினுக்கிறாங்க. எத்தனை மீட்டிங் நடத்தினாலும் அங்கங்கெல்லாம் ஓடி இருந்தால் எப்படி சத்தியத்தை அறிய முடியும்? இல்லை, இருக்கிற இடத்துல ஓடி இருந்தா என்ன ஆகாது? நீ கற்று தேறினவனாக இருக்கணும். புரியுங்களா? நீ குருவை போல இருக்கணும். நீ எப்படி இருக்கணும்? குருவை போல இருக்கணும். புரியுங்களா? அப்போ உங்கள்கிட்ட சத்தியம் இருந்தால் ஆண்டவரே அனுப்பிவிடுவார். போ மகனே, அந்த சகோதரிக்குள்ளே சத்தியம் இருக்குது, அவங்கக்கிட்ட போனால் அவங்க சத்தியத்தை பேசுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆண்டவர் அனுப்புவார். ஆண்டவரே தன் தூதர்களை அனுப்பி நம்ம வீட்டை கதவை தட்ட வைப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட சத்தியமே இல்லை, நாமும் போகிறது கிடையாது, நம்மக்கிட்டே 4 பேர் வரப்போகிறது கிடையாது. நம்மளும் எங்கே வாழ்ந்தாலும் எங்கே போகிறோம் நமக்கே தெரியாது, நம்ம போயின்னு இருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்மளை அடைக்கலை. அல்லையா? நம்ம ஏதாவது சாதிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? சத்தியத்தை அறிஞ்சு வச்சுக்கணும். அல்லையா? சத்தியத்தை நீ அறிஞ்சு வச்சிங்கன்னா, புரியுங்களா? பேதுருக்கிட்ட சத்தியம் இருந்தனால்தான் கொர்நேல் ரட்சிக்கப்படுறதுக்கு வழி என்னாக்குது? கொர்நேல் ரட்சிக்கப்படணும்னா
அந்த ரட்சிப்புக்கு வழி அங்கே பேதுருக்கிட்ட இருக்குது. பேதுரு போய் கொண்டு வா. இல்லையா? ஒரு நீதிபதி ரட்சிக்கப்படணும், ஒரு டாக்டர் ரட்சிக்கப்படணும், ஒரு கலெக்டர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா அந்த பட்டணத்தில் எப்படி இருக்கணும்? சத்தியத்தை அறிஞ்ச மனுஷன் இருக்கணும். புரியுங்களா? அப்போ சத்தியத்துக்கும் வசனத்துக்கு என்ன வித்தியாசம்? சத்தியனா என்ன, வசனனா என்ன? லூக்கா 8:11 வாசித்தீங்கன்னா, விதை தேவனுடைய வசனம். அப்போ வசனம்னா நமக்கு தெரியல. இப்போது கேட்டேன், சத்தியத்துக்கு வசனத்துக்கு என்ன வித்தியாசம்னா, டக்குன்னு இந்த வசனத்தை எடுத்து வசனம் தாங்க விதை அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? நம்ம வசனம் தான் என்னது? விதை. அப்போ சத்தியனா என்ன? சத்தியனா என்னங்க ஐயா? இப்போ பிசாசுக்கிட்ட வசனம் இருக்குதா, சத்தியம் இருக்குதா? பிசாசுக்கிட்ட வசனம் இருக்குதா, சத்தியம் இருக்குதான்னு ஒரு இந்து மனுஷன் நம்மக்கிட்ட கேட்குறான்னு வச்சுங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுங்கள் சிஸ்டர்? பிசாசுக்கிட்ட சத்தியம் இருக்குதா, வசனம் இருக்குதான்னு கேட்டால் சத்தியம் அவங்ககிட்ட இருக்கா? அப்போ சத்தியனா என்ன? பாருங்க, இதுவே நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது. இப்போது வசனம்னா விதைன்னு சொல்லிட்டேன். அப்போ பிசாசுக்கிட்டே வசனம் இருக்குது, சத்தியம் இல்லை. அப்போ சத்தியனா என்னன்னு கேட்டால் என்ன பண்ணணும்? சொல்லணும் இல்லை? சொல்லலாம். அப்போ நம்ம சத்தியம்னா தெரியலன்னா அப்போ பிசாசுக்கு கொண்டாட்டமாக இருக்கும், கொண்டாட்டம் இருக்காத. இவங்களுக்கு சத்தியம் தெரியல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் நம்மளை நடத்திடுவான். ஏன்னா ஒருத்தருக்கு சத்தியம் எங்கே இல்லையோ, புரியுங்களா, அவங்கள பிசாசு நடத்திடுவான். ஒருத்தருக்கு சத்தியம் தான் அவன் விடுதலையோடு வாழ்ந்துருப்பான். அல்லையா? அப்போ பிசாசுக்கு சத்தியனா என்ன அப்படின்னா, வசனம் என்பது விதையை குறிக்குதுன்னா, அப்போ அந்த விதைக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு விதைக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு விதைக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. புரியுங்களா? இப்போது ஒரு மாமரம் விதை இருக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த மாமரம் விதையில் அந்த விதைக்குள்ளே என்ன இருக்குது? அது காஞ்சிட்டு இருக்குது. அது பூமியில் போட்டால் என்ன பண்ணுது? முளைத்து எழும்புது. அது மாதிரி வசனத்தை எடுத்து நம்ம இருதயத்தில் போடுறோம். ஒரு 3 வருஷம் ஆன பிறகு அந்த மாமரத்துக்குள்ளே என்ன இருக்குது? கனி இருக்குது. அப்போது அதே போல் அந்த மனுஷனுக்குள்ளே அந்த விதை போட்டால் ஒரு 3 வருஷம் இருக்குது, அவனுக்குள்ள என்ன இருக்கான்? அப்போ கனினா என்ன? கனினா அன்பு. அன்பு தான் சத்தியம். இயேசுக்கிட்ட என்ன இருந்தது? அன்பு இருந்தது. பிசாசுக்கிட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை, ஆனால் வசனம் இருந்தது. புரியுங்களா? அப்போது நான் அந்த சத்தியம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட கனி இருக்குதுன்னு அர்த்தம். அன்பு தான் சத்தியம். நீடி பொறுமை என்பது சத்தியம். புரியுங்களா? சமாதானம் என்பது சத்தியம். புரியுங்களா? பூரண கிருபை என்பது சத்தியம். புரியுங்களா? ஆண்டவர் கொடுக்குற எல்லா விதமும் இச்சடக்கம் சத்தியம். அப்போ இது உனக்குள்ளே வசனம் போட்டு தான் முளைத்து எழுப்ப முடியும். வசனம் உள்ள விதைக்காமையே என்ன பண்ண முடியாது? கனி வளருமா? நீங்கள் விதைக்காமல் உனக்குள்ள கனி வருமா? நீங்கள் விதைத்து அந்த விதையை என்ன பண்ணிக்கணும்? விதைக்கிறதுக்கு முன்பாக இருதயத்தை பண்படுத்தணும். பண்படுத்தப்பட்ட பிறகு விதையை விதைக்கணும். வசனத்தை விதைத்து அதை உணர்வடைய வைக்கணும். அதை தண்ணீர் பாய்ச்சணும். அந்த வசனத்தை கவனமாய் காத்துக்கொள்ளணும். நம்ம இருதயத்தை வந்து பிசாசு நுழைந்த வசனத்தை அவன் பறித்து கொள்வான வசனம் இருக்குது, அவன் திருடுவான வசனம் இருக்குது. அப்போ நம்ம கேட்குற வசனம் நம்ம இருதயத்துட்டு போகாது இருப்பதுக்கு அடிக்கடிக்கு வசனத்தை என்ன பண்ணணும்? தியானிக்கணும், சம்பாஷிக்கணும், பேசினே இருக்கணும். புரியுங்களா? அந்த வசனம் முளைத்து எழும்புறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? ட்ரை பண்ணினே இருக்கணும். புரியுங்களா? இல்லை நீங்கள் வந்து இப்போ வசந்தை கேட்குறீங்க, வீட்டுக்கு போனதுக்கு வசந்தை மறுபடியும் எடுத்து பார்க்கல, உடனே அது என்ன பண்ணோம்? மாடு மேய்ஞ்சிட்டுக்கு போய் என்ன பண்ணுது? அசை போடுது. அசை போடலன்னா செத்து போயிடும். அது மாதிரி நீங்கள் வசனத்தை நீங்கள் தியானிக்கலைன்னா உங்கள் ஆத்மா செத்து போயிடும். ஆத்மா செத்துடும். ஏன்னா வசனத்தை பிசாசு எடுத்துடுறான். அப்போ ஆத்மா வெறுமையாக இருக்கும். புரியுங்களா? நீ சத்தியமானால் மாற முடியாது. உங்ககிட்ட சத்தியம் இருக்காது. அப்போ உங்கள்கிட்ட எவனுமே வரமாட்டான். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருக்கிறவங்களே உங்கள்கிட்ட வரமாட்டாங்க, சொந்த பந்தம் கூட. புரியுங்களா? சொந்த பந்தம் உங்கள்கிட்ட வரணுன்னா யோசிப்பான், இவங்ககிட்ட போனால் பல பிரச்சனை வரும், நான் போகாதுக்குதே நல்லதுன்றது. எத்தனோ கிறிஸ்துவ வீட்டுக்கு எவனும் வரதே கிடையாது. அல்லையா? ஏன்னா நம்மளே சாப்பிட்டுட்டு நம்மளே என்ன பண்ணுக்கிறோம்? ஒரு கிறிஸ்மஸ் ஆனால் ஒரு 10 பேர் கொண்டு வந்து நம்ம என்ன செய்திருக்கணும்? அவங்களுக்கு 10 வீட்டுக்கு போய் கேக் கொடுத்து 10 ட்ரெஸ்ஸை கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? கிறிஸ்துவன்னு சொல்லுவான்.
ஆனால் கிறிஸ்துவன் நாமளே முறுக்கு செய்து நம்மளே சாப்பிட்டுட்டு நம்மளே தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்து என்ன ஆகாது? நீ 4 பேர் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் உனக்கு ஆண்டவர் இறைக்க ஆரம்பிக்கிறாரு. புரியுங்களா? நீ யாருக்கும் விதைக்காதனால, யாருக்கும் எதுவும் செய்யாதனால என்ன பண்ண முடியல? உனக்கு எதுவும் ஆண்டு கொடுக்கவே மாட்டார் கடைசி வரைக்கும். ஏன்னா நீ யாருக்கு கொடுக்காதுன்னு உனக்கு நீயே விதைக்காதுன்னு தெரியும். மிருகெல்லாம் விதைக்காது, பறவைகள் விதைக்காது. ஆனால் மனுஷனுக்கு கூட தான் ஆண்டு விதைக்கக்கூடிய தகுதியை கொடுத்துருக்கிறாரு. நம்ம எல்லாத்தையுமே நம்மளே என்ன பண்ணுறோம்? நம்ம விதைக்காதையே புசிக்க ஆசைப்பட்டால் நான் ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்போ வசனத்தை விதைத்தால் ஆவின் கனி வளரும். ஆவின் கனி வளர்ந்தால் சுகந்த வாசனை ஒரு கனியை எடுத்துக்கிறீங்க மாம்பழத்துக்குள்ளே. ஆனால் விதையை மோந்து பார்த்தா வாசனை வருமா? மாங்காவுடைய விதையை, மாம்பழத்தினுடைய விதையை எடுத்து மோந்து பார்த்தா வாசனை வருமா? வராது. ஆனால் மாம்பழத்துக்குள்ளே வாசனை வருது. ஏன் வருது? அது கனியாக மாறிடுச்சு. அப்போ ஒருத்தர்கிட்ட அன்புன்றது ருசி வரும். இப்போ விதைக்குள்ளே அந்த பழத்துக்குள்ளே ருசி இருக்கிறது போல் உனக்குள்ளே ஆவின் கனி வந்துச்சுன்னா உன்னை பார்க்குறவங்க நீ பேசினாவே உங்கள்கிட்ட 10 பேர் வருவான். அல்லேலூயா. இந்த ஐயா கிட்டே போனால், இந்த அம்மா கிட்டே போனால் அன்பாக பேசுகிறாங்க. புரியுங்களா? அன்பாக வந்து என்ன செய்கிறாங்க? நம்மளை அரவணைக்கிறாங்க, ஆறுதல் படுத்துகிறாங்க, தேற்றுகிறாங்க, நமக்கு உதவி செய்கிறாங்க, நமக்காக ஜெபிக்கிறாங்க, நமக்காக என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய ஆக்டிவிட்டியெல்லாம் எப்படி இருக்குது? அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. புரியுதுங்களா? ஆனால் நம்மக்கிட்ட வந்து வாசனை இல்லாத காயாக இருந்தால் வாசனை வராது. வருமா? பழமாக இருந்தால் தான் வாசனை வரும். அப்போ படுத்துக்காக இடம் டைம் கொடுக்கணும். அப்போ விதை போட்டு அந்த விதை முளைத்து எழும்பி அது கனியாக மாறி அந்த கனிக்குள்ளே ருசி இருக்கிறது, அந்த கனிக்குள்ளே வாசனை இருக்கிறது, அந்த கனிக்குள்ளே ரகம் இருக்கிறது, அந்த கனிக்குள்ளே என்ன இருக்குது? பலன் இருக்கிறது. அப்போது கனியாக வரும்போது நமக்குள்ள எல்லாமே வந்துடுது. ஆனால் இந்த கனியை பிசாசு உருவாக்க விடுவானா? விட மாட்டான். நம்ம தான் போராடணும். அப்போ விசுவாசத்துக்காக போராடு, அன்புக்காக போராடு. புரியுங்களா? நீடிய பொறுமை வரதுக்கு போராடணும். வசனத்தை எடுத்து இரவு பகலில் தியானம் பண்ணினே இருந்தால் அந்த மனுஷன் டாப் லெவலில் வந்துடுறான். அப்புறம் அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஏரியாவில் என்னுடைய சகோதரி இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நீ போமா, அவங்க இடுப்பு வலி சிக்கமா, அவங்ககிட்ட போனால் ஜோமனா விடுப்பு வலி போயிடும், அவங்கக்கிட்ட போனால் நற்கரியை பெருகும். அப்போ இதை தான் ஆண்டவர் செய்கிறார். அப்போ நம்ம யாருக்கும் இடமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். கரங்களை தட்டி தேவநாமத்தை மிகப்படுது. சோத்திரம் சோத்திரம். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.